Hello everyone, this is Vedam Vlogs. ஸோ நம்ம 100 days 100 அக்கௌண்டிங் கான்செப்ட் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது அக்கௌண்டிங் யூஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து டே 11. இது வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட் கிடையாது, பட் ஸ்டில் இட்ஸ் அ ஒர்த்தி வீடியோ. ஸோ எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க அண்ட் டைட்டிலும் பார்த்துருப்பீங்க. ஹவு டு பிலீவ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே எப்படி பயங்கர ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது. ஈவன் மற்றவங்க உங்களை பிலீவ் பண்ணலன்னா கூட நீங்கள் உங்களை பயங்கரமாக பிலீவ் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். ஸோ ஏன் பிலீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ ஏன்னா நீங்கள் எது பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை நம்பினாதான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது சும்மா ஒரு டைலாக் கிடையாது, பட் ஆக்சுவலி இட்ஸ் ஒர்க். ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களை நம்பாமல் இது நடக்காதுன்னு ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கரெக்டாக பண்ணாலும் நல்லாவே நடக்காது, அது மோசமாக தான் போய் முடியும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அதில் ஒரு ஐடியா கிடையாது, நீங்கள் அதை நல்லா பண்ணுவீங்கன்ற ஒரு பிலீவ் கிடையாது. ஸோ அதனால் அது மோசமாக தான் நடக்கும். ஸோ அதே மாதிரி என்ன நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து நாட் ஓன்லி இன் வேர்ட்ஸ். நம்ம வந்து வார்த்தையிலே நான் பிலீவ் பண்ணுறேன், நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன், நான் சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் ஓன்ட் ஹெல்ப். நீங்கள் வந்து சப்கான்ஷியஸாக உங்களை நீங்கள் எப்படி பிலீவ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு உங்களை நினைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் தட் வில் ரிஃப்ளெக்ட். ஸோ இப்போ நான் வாய் வார்த்தையாக சொல்கிறத பற்றி நான் பேச போகிறது கிடையாது, எப்படி சப்கான்ஷியஸாக உங்களை நீங்களே பிலீவ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். எதை உங்களால் பண்ணவே முடியாது, இது பயங்கர கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த சூஸ் பண்ணிக்கோங்க. பட் இங்கே ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப லாங் டேர்முக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எவ்ரிடே உங்களால் செய்ய முடியணும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் சீக்கிரமாக இருந்திருக்கிறது, நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சு நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸ்டில் இட்ஸ் ஹார்ட், பட் எவ்ரிடே உங்களால் இதை செய்ய முடியும். ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட அடுத்த நாள் உங்களால் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி காலையில் எழுந்திரிக்கிறது கஷ்டம்தான், ஒர்க் அவுட் பண்ணுறதும் கஷ்டம்தான். பட் ஒரு வாரத்துக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு வாரம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க, ஒரு வாரமும் கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும் யூ கேன் டூ எனி திங். ஸோ ஏன்னா இது கஷ்டம், சீக்கிரம் எழுந்திரிக்கிறது கஷ்டம், அந்த குளிரில் நீங்கள் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதும் கஷ்டம். ஸோ அதையே பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் அதை நம்ப ஆரம்பிக்கும், ஓ நம்மளால் இதை பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இது மாதிரி நீங்கள் எதை நினச்சாலும் உங்கள் மைண்ட் ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிலீஃபை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணணும். இதை பில்ட் பண்ணிட்டாலே அடுத்த இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், எதுனாலும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ அவ்வளோதான். பட் இதை வந்து எல்லாரும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எந்த மாதிரி ரிசல்ட் இருக்குது அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ லைக். தேங்க்யூ, பாய்.